கடலூர் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை? கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவு அரசு பயிற்சி மையங்களினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது, தனியார் பயிற்சி மையங்களினுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படும் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு கடலூர் மாவட்டத்தில் தரமான அரசு பயிற்சி மையங்கள் இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட தனியார் பயிற்சி மையங்களை நாடிச் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இவைகளில் சில மையங்கள் சேவை மனப்பான்மையுடன் இலவச பயிற்சி அளித்து வருகின்றன. ஆனால் சில மையங்கள் வருமானத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுகின்றன. இந்த பயிற்சி மையங்களில் டிஎன்பிஎஸ்சி, பேங்க் தேர்வு போன்றவைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. யூபிஎஸ்சி குரூப் 1 பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் நிறைய கோச்சிங் இங்கே நிறைய போயிட்டுருக்கு. பட் ஆனால் கவர்மெண்ட் அதை எடுத்து தனியாக பண்ணுறதில்ல. அதாவது பண்ணினாலும் ஒரு வேல்யூபுளாக ஒர்த்தபுளாக இல்லை. நிறைய கிளாஸ் போகுது, பட் ஆனால் ஒர்த்தபுளாக இல்லை. இதுக்குண்டான பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உண்டான கரெக்டாக எடுத்து நடைமுறையாக படித்ததுனால கண்டிப்பாக இப்போ படிக்கணும்னா சென்னையில் போய்ட்டு இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு பெரிய சிட்டியில் தான் இருக்குது கிளாஸ் எடுக்க போகணும்னா. பட் ஆனால் எங்கேயுமே கடலூரில் லோக்கலில் அந்த மாதிரி எங்கேயும் கிடையாது. அரசு தரப்பில் பயிற்சி மையம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடத்தப்படுகிறது. ஆனால் அங்கு தரமான பயிற்சி அளிக்கப்படாத காரணத்தால் மாணவர்கள் பணம் செலவானாலும் பரவாயில்லை என்ற நோக்கத்தில் தனியார் பயிற்சி மையங்களில் தஞ்சம் அடைகிறார்கள். இவை ஒருபுறம் இருக்க, யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு தனியார் பயிற்சி மையங்கள் கூட இல்லாமல் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். யூபிஎஸ்சி தேர்வு பயிற்சிக்கு சென்னை, திருச்சி போன்ற பெருநகரங்களுக்கு செல்ல வேண்டிய அவலநிலை கடலூர் மாவட்ட மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. யூபிஎஸ்சி லெவலில் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி இப்போ எங்கள் ரூரல் சைடு, இப்போ சவுத் சைடெலாம் வந்து சென்னை, கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி சென்டர்ஸ்லாம் இங்கே இருந்துச்சுன்னா இன்னும் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் மாணவர்களுக்கு வந்து போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்து படிக்கிறோம். இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. கடலூரில் வந்து கல்விக்கு பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுனால கொஞ்சம் முன்னேற்றம் வரலாம். இதனால் ஒரு சில மாணவர்கள் தங்களின் நீண்ட நாள் கனவான ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் போன்ற கனவுகளை கைவிடுகிறார்கள். ஒரு சில மாணவர்கள் குடும்ப வருமானத்தை கருத்தில் கொண்டு கனவுகளை மறந்து கிடைத்த பணியில் சேர்கிறார்கள். கடலூர் மாவட்டம் கல்வித்தரத்தில் பின்தங்கியுள்ள நிலையில் இதுபோன்ற தேர்வுகளிலும் கடலூர் மாவட்ட மாணவர்கள் பின்னுக்கு தள்ளப்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு தரமான பயிற்சி மையங்களை உருவாக்கி அரசு செயல்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர்.